ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கிரிபிள்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் ஸ்டோரி தாங்க. நான் ஹைதராபாத் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நான் ஹைதராபாத் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹைதராபாத்தில் நான் விசிட் பண்ண ஒரு பிளேஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்றுன்னு சொல்ல முடியாது, 2-3 பிளேஸு கூட வச்சுக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா பிர்லா மந்திர். உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் ஹைதராபாத் டூரில் என்னோடய கொலீக் ஒருத்தர் தான் எங்களுக்கு கைடாக இருந்தார். ஸோ அவரோட சஜஷன் பேரில் தான் நாங்கள் எல்லா பிளேஸஸும் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பிர்லா மந்திர் சூஸ் பண்ணதுக்கான ரீசன், நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த லொக்கேஷன்லேருந்து இது ரொம்ப நியர். பிர்லா மந்திரோட ஃபுட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோன்ஸ் எல்லாம் டெபாசிட் பண்ணிட்டு போயிடணும். அதனால் இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியல. ஆனால் இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் இஸ்கான் டெம்பிளோட ஆர்கிடெக்சர் மாதிரி தான் இருந்துச்சு. இதோட வியூ, டாப் வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இங்கேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஹைதராபாத்தோட ஃபுல் வியூ கிடச்சிச்சு. அந்த வியூ பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. என் கொலீக் இன்னொரு ஐடியாவும் கொடுத்தாரு. நம்ம இங்கேருந்து பார்க்கக்கூடிய ஹுசைன் சாகர் லேக்கே ஒரு போட்டிங் இருக்குது, பக்கத்தில் லும்பினி பார்க் இருக்குது, அதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்னு. இது ஒரு சடன் பிளான். நாங்கள் ஈவினிங் 6 மணிக்கு கிளம்பி அதுக்கப்புறம் பார்த்த பிளேசஸ் தான் இது எல்லாமே. நாங்கள் பிர்லா மந்திர் பார்த்துட்டு அடுத்து பார்த்த பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பிளேஸ் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குற இந்த அமர் ஜோதி, தெலுங்கானா அமர் ஜோதி இடம் சொல்கிறாங்க. இது வந்து இட்ஸ் அ மெமோரியல் பில்ட் ஃபார் த சோல்ஜர்ஸ். இந்த மெமோரியலோட சூப்பர் அட்ராக்ஷன் என்னென்னா, உங்களுக்கு அந்த கீழே தெரியுது பார்த்தீங்களா? நான் தூரத்துலேருந்து பார்க்குறக்கு இந்த மலை மேலே வண்டியெல்லாம் போயிட்டுருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு அதில் தெரிகிறது அதுக்கு கீழே போகிற ரோடோட ரிஃப்ளெக்ஷன், அவ்வளோதான். இதை வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. என்னோடய கொலீக்ஸ் இதை யாரும் நோட் பண்ணவே இல்லை. நான் இது எங்கே மலை இருக்குது, திடீர்னு மலை வந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்கப்போ தான் இதை பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா உங்களோட டே டைம் வியூ. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், பக்கத்தில் செக்ரட்டேரியட் இருக்குது, இதோட வியூ தெரியுது. கீழே இருக்கிற ரோட்டில் போகிற வண்டி அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் தெரிஞ்சிச்சு. பார்க்குறக்கு உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் உண்மையாலுமே அந்த இடத்துல ஒரு ரோடு இருந்து வண்டி போகிற மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருந்துச்சு. அந்த மெயின்டெனன்ஸ் இவ்வளோ நீட்டாக வச்சு நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறக்கு. இட் வாஸ் குவைட் மெமரபிள். இதோட சைடில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லும்பினி பார்க்கோட என்ட்ரன்ஸ் இருக்குது. நான் லும்பினி பார்க்கோட என்ட்ரன்ஸ்லலாம் ஒரு வீடியோவும் எடுக்கலைங்க, ஏன்னா 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு குவைட் கிளாரிட்டி கிடைக்கல. பட் ஆனால் அந்த போட்டிங் போய் பார்க்குறப்போ அந்த போட்டிங்கில் 8 மெம்பர்ஸ் இருக்க போட்டிங் போனோம். அதிலிருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3மே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பிர்லா மந்திர் தெரிஞ்சிருக்கும், அப்புறம் செக்ரட்டேரியட் அந்த ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் செக்ரட்டேரியட்டுக்கு நடுவில் பிர்லா மந்திர், அந்த பக்கம் வந்து இன்னொரு ஸ்டாச்சு இருக்குது. ஒன்று கௌதம புத்தா ஸ்டாச்சு, இன்னொன்று வந்து டாக்டர் அம்பேத்கர் ஸ்டாச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த லும்பினி பார்க்கோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, என்னோடய கொலீக் வந்து இதோட ஹிஸ்ட்ரியும் சொல்லிகிட்டே வந்தார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லார்ஜஸ்ட் மேன்மேட் லேக். அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய லேக், அதுவும் மேன்மேட், அதை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இந்த லேக் கொஞ்சம் ஸ்டிங்க் ஆச்சு, பட் ஸ்டில் இட்ஸ் அ மேன்மேட் அண்ட் தே ஆர் மெயின்டைனிங் அப்படிங்கிறப்போ இது ரொம்ப நல்லா, எனக்கு வந்து இது கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருந்துச்சு சொல்லணும்னா. அதே மாதிரி இங்கே இருக்க அந்த கௌதம புத்தா ஸ்டாச்சு பற்றியும் சொன்னாங்க. இந்த ஸ்டாச்சுவை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4 வருஷம் ஆயிருக்கு. பிகாஸ் கொண்டு வந்து வச்சு பண்ண முடியாமல் 4 வருஷம் கழித்து 1992 ஃபைனலாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.